الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் இந்த சபையில் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதானுடைய இந்த நேரத்தில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் அதன் பக்கம் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய நேரங்களையும் அதிகம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரைகளில் சிறந்த அறிவுரையாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிந்த ஒரு சிறந்த கண்ணியமிக்க மனிதருடைய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்குவதற்கு தான் இந்த சபையில் இந்த உரையை உங்களுக்கு முன்னால் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனுடைய வார்த்தைகளை பதிவு செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனுடைய தூதர்கள், ரசூல்மார்கள், நபிமார்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்வான். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இந்த உலகத்தில் விரும்பிய, அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட சில நல்லவர்களுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். அதன் மூலமாக எதிர்வரக்கூடிய தலைமுறை, எதிர்வரக்கூடிய சமூகம் அந்த நல்லவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயலாக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் இதை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்படி அல்லாஹுவால் பதிவு செய்யப்பட்ட குர்ஆனுடைய மிக மகத்துவமிக்க வரிகளில் ஒன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்திலே செய்த அறிவுரையாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிந்த அந்த அறிவுரை. மிக சுருக்கமாக, குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை நேசருடைய அறிவுரை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்திலே அவர் கண்ணியமிக்கவர், அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர். அல்லாஹ் யாருக்கு அதிகமான நலவுகளை நாடுகின்றானோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற மிக அதிசயமான ஹிக்மா என்ற ஞானத்தை அல்லாஹுவால் பெற்றவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினான், ஹிக்மாவை வழங்கினான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்குவதனுடைய அடிப்படை அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை செய்தான். அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை வணங்கினார்கள், நின்று கால் வீங்க அழுதார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் இரவுடைய வணக்க வழிபாடுகளில். அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இருந்தாலும் நீங்கள் ஏன் இரவு முழுக்க கால் வீங்க வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் இறைவனை? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷா என் மனைவியே, என்னை படைத்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்கு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வணக்க வழிபாட்டின் மூலமாக நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் அதைத்தான் லுக்மானிற்கு கொடுக்கிறான். லுக்மான் எனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்ற அடிப்படைக்காக ஆம் நன்றி செலுத்தினார். யார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்தியவர் ஆவார். யார் இறைவனுக்கு நன்றி மாற்றி நடக்கிறாரோ, இறைவனுக்கு நன்றி மறந்து நடக்கிறாரோ, அவருடைய நன்றியிலிருந்து இறைவன் மிக தூய்மையானவன், மிக தூரமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறிவுரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை பதிவு செய்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார், ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுதான்
ஒரு சமூகத்தை சீர்படுத்தும், ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்தும். அங்கிருந்துதான் ஒரு சமூகத்தின் மாற்றம் துவங்கும். லுக்மான் தன்னுடைய மகனை அழைத்து முதலாவதாக பேசுகிறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. அடிப்படையை தன்னுடைய மகனுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறார். மகனே, இந்த உலகத்திலே நீ வருகை தந்ததற்கு காரணம், இந்த உலகத்திலே நீ பிறந்ததற்கு காரணம், இந்த உலகத்திலே நீ பிறந்து வாழ்ந்து மரணிப்பதற்குரிய அடிப்படை உன் இறைவன் தான். உன்னை படைத்தவனவன், உன்னை பரிபாலிப்பவனவன், உனக்கு உணவளிப்பவனவன், உன்னை காப்பவனவன், இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அளிப்பவனவன். மகனே, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அவனுக்கு ஒருபோதும் இணையை ஆக்கி விடாதே. நான் உன் தந்தை, என்னை அல்லாதவரை நீ தந்தை என்று அழைப்பதை நான் விரும்ப மாட்டேன். இது உன் தாய், உன் தாய் அல்லாத ஒருவளை நீ தாய் என்று அழைப்பதை உன் தாய் விரும்ப மாட்டாள். உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க, அவனை விட்டுவிட்டு படைப்புகளை இறைவனாக்கி விடாதே. லா துஷ்ரிக் பில்லாஹ், அந்த படைப்புகளை ஒருபோதும் அவனுக்கு இணையாக்கி விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்தான பாவம் இணை வைப்புதான். இறைவன் அங்கீகரிக்க முடியாத ஒரு பாவம் இணை வைப்புதான். இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை இறைவனுக்கு நிகராக ஆக்குவதுதான் மிக மகத்தான பாவமாகும். என் மகனே, இறைவன் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். இந்த உலகத்திலே படைப்புகளை இறைவனாக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். இந்த பூமி இறைவனுடைய அமைப்பில் எத்துணை. நாம் பார்க்கின்ற இந்த சூரியன், இந்த சூரியனில் இந்த பூமி போல 1.8 மில்லியன் பூமியை அடக்கி விடலாம். இந்த சூரியனை போன்ற எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு. மில்லியன் மில்லியன் நட்சத்திரங்களை அடக்கியதுதான் ஒரு கேலக்சி. அது போன்ற கேலக்சிகள் ஜில்லியன் இந்த வானத்திலே உண்டு. எத்தனையோ கோள்கள், எத்தனையோ கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு. இவை அனைத்தையும் முதல் வானம் சூழ்ந்திருக்கிறது. இது போல 7 வானங்கள் இருக்கிறது. அந்த 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கிறது, அதற்கு மேல் அர்ஷ் இருக்கிறது, அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அந்த படைப்புகளில் நாம் எல்லாம் எம்மாத்திரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவரை நான் அவருடைய உருவத்தில் பார்த்தேன். வானவர், அவர் வானவர்களின் தலைவர், இறைத்தூது செய்தியை நபிமார்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த மனிதர். ஜிப்ரீலை பார்த்தேன். 600 ரெக்கைகளை அவர் கொண்டிருந்தார். அவருடைய ஒரு ரெக்கை அடிவானத்தை சூழ்ந்து விட்டது. ஜிப்ரீல் அது போல 599 ரெக்கைகளை கொண்டிருக்கிறார். ஜிப்ரீலை பார்க்கும் போது நாம் எம்மாத்திரம். அல்லாஹ்வுடைய படைப்பில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்திருந்தால் கூட இறைவனுடைய பார்வையில் அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான். மதிப்பற்ற ஒன்றுமில்லாத உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்து சோதனைக்காக அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இருக்க, இப்படிப்பட்ட மகத்துவமிக்க இறைவனுக்கு இணை வைப்பது இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்துவமிக்க பாவம். நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த ஒரு அம்சம் அது. இந்த உலகத்திலே ஒரு பெற்றோரிடமிருந்துதான் பிள்ளைகளுக்கு இறை செய்தி கிடைக்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறை மார்க்கமாகிய இஸ்லாமில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இறைவனை அடுத்து வணங்கக்கூடிய மக்களாகவோ ஆக்கி விடுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை இறை நம்பிக்கை, இறைவன் மீது அவர்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை, இறைவனை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறை. அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து மரண நேரத்தில் கேட்ட செய்தியை பதிவு செய்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இறைவன் இந்த மார்க்கமாகிய இஸ்லாமை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். இறை தூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த செய்தி அது. யாக்கூப் தன்னுடைய மகனை அழைத்து கேட்டார் மரண நேரத்தில், மகனே, நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், உங்களுடைய முன்னோர்கள் இப்ராஹிம், இஸ்ஹாக் அவர்கள் வணங்கிய அந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு எதையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமா இறை நம்பிக்கை. அதை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். முதலிலே உன் இறைவனை புரிந்து கொள்,
அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மானுடைய அறிவுரையோடு மிக முக்கியமான ஒரு அறிவுரை இணைத்து சொல்கிறான். உன் இறைவனை புரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த உலகத்திலே நீ புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான உறவு வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை இறைவன் அறிவுரையாக ஆக்குகிறான். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். இறைவன் உலகத்திலே குர்ஆனிலே ஒரு விஷயத்தை சிரமம் என்று கருதக்கூடிய செயலாக இறைவன் கூறுகிறான் என்றால் இந்த செயலைத்தான். உன் தாய் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமழ்ந்தான். அனிஷ்குருலி ஒலிவாலிதைக்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைக்கு பிறகு இணைத்து அல்லாஹ் தன்னுடைய அறிவுரையை சொல்கிறான். அதனால் அதை கொடுத்தது நான், முதலில் அதற்கு எனக்கு நன்றி செலுத்து, அதற்கு பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. உன் இறைவனுக்கு பிறகு இந்த பூமியிலே நீ கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு உறவு இருக்கும் என்றால் உன்னுடைய பெற்றோர்கள் தான், உன் தாய் தந்தை தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, இந்த உலகத்திலேயே நாங்கள் நெருக்கத்திற்குரிய உறவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாவுகளை நினைக்க வையுங்கள் இந்த வார்த்தைகளால், அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது என்ற பெயரை கேட்டவுடன் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலேயே நான் நேசத்திற்குரிய உறவாக எடுத்துக்கொள்வது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உம்முக், உன் தாய். பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, உம்முக், உன் தாய். பிறகு யார்? உம்முக், உன் தாய். பிறகு யார்? அபூக்க, உன் தந்தை. மூன்று அடிப்படையை முதலாவதாக தாய்க்கு சொன்னார்கள். ஏன்? உன் தாய் தான் இந்த உலகத்திலேயே நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு. அவள் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள், ஈண்டெடுத்தாள். அவள் தான் அடிப்படை நீ பிறப்பதற்கு, இந்த பூமியில் வருவதற்கு, என்னை அறிவதற்கு, என் வளர்ப்பில் நீ வளர்க்கப்படுவதற்கு. அதனால் உன் தாயை நெருக்கமான உறவாக எடுத்துக்கொள். அதற்கு பிறகு உன்னுடைய தந்தையை எடுத்துக்கொள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு இறைவன் அங்கீகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செயல் தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். நாம் நம் தாய் தந்தைக்கு சொந்தம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், நான் செல்வத்தை சம்பாதிக்கிறேன், அந்த செல்வம் அனைத்தையும் என்னுடைய தந்தை எடுத்துக்கொள்ள பார்க்கிறார், என் செல்வத்தில் எது என்னுடைய தந்தைக்கு உரிமையானது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்குரியவர்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது என்ன பங்கு இருக்கிறது? நீ உன் தந்தைக்குரியவன், உன்னுடைய செல்வம் அனைத்தும் உன்னுடைய தந்தைக்குரியதுதான். அதில் பங்கு கிடையாது, அதில் பிரிப்பது கிடையாது. அதுதான் உன் உலகத்திலே இருக்கக்கூடிய உறவில் அடிப்படை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வம். உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய செல்வம். உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நலவுகள் தான் உங்களுடைய செல்வம். உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகள் தான் உங்களுடைய செல்வம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு 3 செயல்கள் அவனை பின்தொடரும், மற்ற எல்லா நன்மைகளும் தடுத்து நிறுத்தப்படும் மரணித்து விட்டால். அது ஒன்று சதகத்துல் ஜாரியா, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தான தர்மம். இரண்டாவது பலனுள்ள கல்வியை அவன் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்தது. அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒருவன் பலன் பெற்றிருந்தால் இறைவன் அவனுக்கு அந்த கூலியை மரணத்திற்கு பிறகு கொடுப்பான். மூன்றாவது சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள், அது அவனுடைய செல்வம். அப்படிப்பட்ட வளர்ப்பில் அந்த குழந்தையை அவன் வளர்த்து அவன் மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய தந்தையை நினைவு கூர்ந்து தன் ரப்பை அழைத்து அவன் இறைவனுக்கு முன்னால் முன்வைக்கிறானே, அந்த கோரிக்கை, அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் மிக மேலானது. இந்த உலகத்திலே சிலரை பார்க்கிறோம், என்னுடைய தந்தை எனக்கு நலவு செய்யவில்லை, என் தந்தை எனக்கு எதிராக இருக்கிறார்கள், என்னுடைய நேசத்திற்கு, என்னுடைய முறைக்கு, என் தேர்ந்தெடுப்பிற்கு அவர்கள் மாற்றமாக நடக்கிறார்கள், நான் எப்படி அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை கேட்க முடியும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றாலும், உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும், உங்களை மிகப்பெரிய அரண்மனையில் வாழ வைக்கவில்லை என்றாலும், மிகப்பெரிய வசதிகளுக்கு உங்களுடைய தந்தை உங்களை உட்படுத்தவில்லை என்றாலும், உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதுடைய காரணத்தை தேட வேண்டும் என்றால், அவர்கள் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ததற்கு இந்த உலகம் முழுக்க நீங்கள் சுஜூதில் கிடந்தாலும் ஈடாகாது. வேற எதையும் அவர்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைக்கு
அல்லது நீங்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு தோழர் இருந்தார். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவருடைய தந்தை அவருடைய தாய் அவர்களை அதிகமாக ஏசினார்கள். அவர்களை ஏசியது மட்டுமல்ல, இறைத்தூதரையும் ஏச ஆரம்பித்தார்கள். அபூ ஹுரைரா கண்ணீரோடு இறைத்தூதரிடத்திலே ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாமை ஏற்றது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது, அது மட்டுமல்ல உங்களையும் ஏசுகிறார், அதை என்னால் ஏற்க முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், என் தாய் நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே, அதைத்தான் நான் விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாமின் பக்கம் நெருக்கமாக்கினான். அதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் நுழையும் போதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், தாயிற்கு முன்னால், யா அல்லாஹ், என்னை இவர்கள் எப்படி என்னுடைய சிறு வயதில் வளர்த்தெடுத்தார்களோ பரிவோடும் அன்போடும், அது போன்ற அவர்கள் இப்போது பெரிய வயதை அடைந்திருக்கும் போது அவர்கள் மீது இரக்கம் காட்டு. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. தாய் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நான் சிறு வயதில் எப்படி இவனை பராமரித்தேனோ அது போன்று என்னை பெரிய வயதில் இவன் பராமரிக்கிறான், அது போன்று நீயும் இவனை பார்த்துக்கொள் யா அல்லாஹ் இப்போது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனை அவர்களை மாற்றியது. தாயின் பெற்றோரின் உறவுக்கு மகனையும் மகனின் உறவுக்கு பெற்றோரையும் இறை தொடர்போடு ஒரு பிரார்த்தனை, இறைத்தூதருடைய பிரார்த்தனை மாற்றியது என்றால் எல்லா பிரார்த்தனைகளும் மாற்றும். துஆ, அல்லாஹ்வை அழையுங்கள். எல்லா நேரங்களிலும் சிரமம், கஷ்டம், தொடர்பு, வாழ்வில் சோதனை, எல்லா நேரங்களிலும் ஒரு உறவு உங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குர் லி வலிவாலிதைக வ இலையல் மஸீர். இன்னொரு அடிப்படை இறைவன் சேர்த்து சொல்கிறான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா. அது மட்டுமல்ல, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று சொல்லும் போது நான் சேர்த்து சொல்கிறேன் ஒன்றை, ஒருவேளை எனக்கு இணை வைக்கும்படி அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டால் அதில் மட்டும் ஃபலா துதிஹுமா, அதில் அவர்களுக்கு உரிமை கிடையாது. என் விஷயத்தில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. அதனால் அதில் நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை. இருந்தாலும் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருந்தாலும், இணை வைப்பை உங்கள் மீது கட்டாயப்படுத்தினாலும் உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இணை வைப்பை கட்டுப்படுத்தும் போதே, தனக்கு மாற்றமாக ஒரு செயலை கட்டுப்படுத்தும் போதே அவர்களிடத்தில் நல்ல முறையில் நலவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்றால் வேறு எதில் இறைவன் பெற்றோருக்கு மாறுபட சொல்லுவான்? எப்படி மாறுபட முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். வத்தபி சபீல மன் அனாப இலைய ثم இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனபியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். என்னிடத்திலே வருவீர்கள், நான் வந்ததற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்களுக்கு அறிவிப்பேன். அல்லாஹ் லுக்மானுடைய அறிவுரையை மீண்டும் தொடர்கிறான். யா புனைய, இறைவனுக்கு பிறகு பெற்றோருக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு பிறகு, இந்த இரண்டு அடிப்படை எடுத்ததற்கு பிறகு, மகனே, ஒன்றை அறிந்து கொள். இந்த உலக வாழ்க்கையில் வாழப் போகிறாய். வாழும் பொழுது உன் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான செய்தி அது. ஒவ்வொரு வாலிபனும் உள்ளத்திலே ஏந்தி வாழக்கூடிய செய்தி அது. யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மகனே, ஒரு கடுகின் வித்தளவு ஒரு காரியத்தை செய்கிறாய், ஒரு கடுகின் வித்தளவு, அதை நீ கடும் இருள் பாறைக்குள் புகுந்து செய்தாலும், இருட்டு அறையில் செய்தாலும், வானத்தில் செய்தாலும், பூமியில் செய்தாலும், நாளை மறுமையில் இறைவன் கொண்டு வந்து விடுவான். இறைவன் நாளை மறுமையில் கொண்டு வந்து விடுவான். அதை பயந்து கொள். இஹ்சான் அது. உன் இறைவனை நீ பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தன்மையோடு அவனை வணங்கு. இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனை சூழ முடியாது. அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்திருக்கிறான். நீ நடக்கக்கூடிய முறையில், நீ உறங்கக்கூடிய முறையில், நீ விழிக்கக்கூடிய முறையில், உன் செல்வத்தை சம்பாதிப்பதில், செல்வத்தை செலவழிப்பதில், உன் உறவை அமைத்துக் கொள்வதில், உன் தாயோடு, உன் தந்தையோடு, உன் நண்பனோடு, உன் ஆசிரியரோடு, உன் சக மாணவர்களோடு, உன் நண்பர்களோடு, இவை எல்லா விஷயத்திலும் தந்தை உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும், தாய் உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும், நான் உன்னோடு இல்லை என்றாலும், நண்பர்கள் உன்னோடு இல்லை என்றாலும், இந்த எல்லா பார்வைகளையும் விட கண்ணியமிக்க இறைவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த அடிப்படையை மனதிலே பதிய வைத்துக் கொள். இதோடு இந்த உலக வாழ்வில் வாழ். இறைவனிடத்திலே உறவை சீராக்கிக் கொள்வதற்கு அது உதவி செய்யும். அதற்கு பிறகு சொன்னார்கள், யா புனைய அக்மிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு.
அடிப்படை அது. உன் இறைவனிடத்தில் நெருங்குவதற்குள்ள அடிப்படை அஸ்ஸலா, தொழுகை. தொழுகை இல்லாதவருக்கு இறை தொடர்பு கிடையாது. இறைவனை விட்டு நீங்கியவர் இறைவனை மறுத்தவர் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகை ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் மறு உலக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி தரும். இறை தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அது வெளிச்சமாக, சாட்சியாக, உதவியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வரும். அவனை பாதுகாக்கும் தொழுகை, பாவங்களில் இருந்து தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அசிங்கமான காரியங்களில் இருந்து அவனை தடுக்கும். இறை தூதரிடத்தில் வந்து சொன்னார் ஒரு மனிதர், இறை தூதரே, ஒருவர் காலையில் எல்லாம் வணங்குகிறார், இரவில் பாவம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார், அசிங்கங்களை செய்கிறார், ஆனால் தொழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் தொழுகையில் நிலையாக இருக்கட்டும். இன்ன ஸலாத்தஹு தன்ஹாஹு யௌமன். அவனுடைய தொழுகை ஒரு நாள் அவனை தடுக்கும். தொடர்ச்சியாக அவன் இந்த வணக்கத்தில் இருந்தால் அவனை அது பாதுகாக்கும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இறைவனிடத்தில் ஒன்று வேண்டும் என்றால் இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். வாழ்வில் பிரச்சனையா, சோதனைகளா? பொருளாதாரத்தில் பிரச்சனையா, சோதனைகளா? உறவில் பிரச்சனையா, சோதனைகளா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. தொழுகைதான் அடிப்படை. யார் ஒருவர் அதை பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். அல்லாஹ் அவருடைய சிரமங்களை நீக்குவான். யா புனைய அக்கிமிஸ் ஸலா, என் மகனை தொழுகை எடுத்துக்கொள், நன்மையை ஏவு, தீமையை தடு. வஸ்பிர் அலா மா அஸாபக். சோதனைக்குரிய உலகம் அது, சிரமத்திற்குரிய உலகம் அது. எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை ஸ்ட்ரெஸ்ஸில் அல்லது தன்னை கவலையில் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், கபர்களை பார்த்து மன்னரைகளை பார்த்து மனிதன் சொல்லுவான், நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டாமா? வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான். அதுதான் மிக அதிகமான காட்சி. ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக். உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி. உன்னை சோதனைகள் தாக்கும், சிரமங்கள் தாக்கும், எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால். பொருளாதாரத்தை கொண்டு, செல்வம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு, கல்வியை கொண்டு, நேரங்களை கொண்டு, உறவுகளை கொண்டு இறைவன் சோதிப்பான். வஸ்பிர் அலா மா அஸாபக். நலவில் தொடர்ச்சியாக இருந்து, தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து, நன்மையை ஏவி தீமையை தடுத்து, இறை தொடர்போடு பொறுமை எதிர்கொள். இன்ன ذلك من عزم الامور. மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும். அடுத்து சொன்னார்கள் தன் மகனை பார்த்து, இது இறைவனோடு ஷிர்க்கிலிருந்து விலகி, இணை வைப்பிலிருந்து விலகி, பெற்றோர்களோட உறவை சீரமைத்து, இறைவனோடு இருக்கக்கூடிய உறவையும் சீரமைத்து, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு வாழப் போகிறாய். அது உன் மதத்தை பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள், ஒரு மதத்தை பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள், உன்னை மறுப்பவர்கள் இருப்பார்கள். மகனே, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. உன் முகத்தை மக்களை விட்டு திருப்பி செல்லாதே, பெருமையால் திருப்பி விடாதே ஒருபோதும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில் செருக்கோடு பெருமையோடு நடக்காதே. தன்னை பெருமை பெற்றுக் கொள்பவர்களையும் இறைவனுடைய அருட்கொடையை மறுத்து தன்னால் ஆனது என்று நினைக்கக்கூடியவர்களையும் இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. மகனே, என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ஒரு உறவை, ஒரு தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை தரக்குறைவாக ஒருபோதும் பார்த்து விடாதே. மதத்தாலோ, ஜாதியாலோ, மொழியாலோ, இனத்தாலோ, அல்லது உன் மதத்தை பின்பற்றாமல் இருப்பதாலோ இன்னொருவரை தாழ்வாக பார்த்து விடாதே. ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் அவன் மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறைத்தூதருக்கு இறைவன் அமைத்த பாடம் அது. குறைஷி தலைவர்கள், மிகப்பெரிய செல்வந்தவர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சபை, இறைத்தூதர் இறைவனை பற்றி செய்தி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஏழை, கண் தெரியாத ஒரு நபித்தோழர் அந்த அறைக்கு வருகிறார். உம்மி மக்தூம். ரசூலுல்லாஹ் செல்வந்தவர்களும் உயர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏழை உள்ளே வருவதை இந்த செல்வந்தவர்கள் பார்த்தால் அவர்கள் சிரமமாக கருதி விடுவார்கள் என்பதற்காக தன்னுடைய முகத்தை அவரை விட்டு திருப்பிக் கொள்கிறார்கள். இறை தூதர் இந்த செய்தியை செய்தாலும்
இறைவன் அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா. முகத்தை திருப்பிக் கொண்டார், கடுகடுத்தார். ஒரு கண் தெரியாத ஒரு தோழர் வரும்போது செல்வந்தவர்கள் உட்கார்ந்திருந்தால், உயர்ந்தவர்கள் உட்கார்ந்து உரை பயனளித்து விடுமா? வந்தவர் இறை செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கலாம். இறை தூதரை உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு அறிவுரை. ஆனால் இன்று மொழியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம், ஜாதியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம், இனத்தை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம். தன் மதத்தை பின்பற்றாத ஒருவரை கூட இன்று முஸ்லிம்களில் பலர் தாழ்வாக பார்க்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் இறைவனுடைய பார்வையில் சமம். இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தை ஒருவர், மண்ணிலிருந்து பிறக்கப்பட்டவர். அரபியை காட்டிலும் அரபி அல்லாதவனுக்கும் கருப்பரை காட்டிலும் வெள்ளையருக்கும் எந்த சிறப்பும் இந்த பூமியில் கிடையாது. இல்லா பித்தக்குவா, இறையச்சம் தான். இறையச்சம் மட்டும் உயர்ந்ததா? இறையச்சத்தால் ஒருவரை உயர்த்தி விட முடியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையும் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இறையச்சத்தில் இவர் உயர்ந்தவர் என்று அவரை உயர்த்துவதற்கு அத்தக்குவா ஹா ஹுனா, அத்தக்குவா ஹா ஹுனா, அத்தக்குவா ஹா ஹுனா, கை நீட்டி சொன்னார்கள், இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது, பேச்சில் அல்ல, உங்களுடைய தோற்றத்தில் அல்ல, உள்ளத்தில் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது. அதையும் அறிந்தவன் இறைவன் தான். அவன்தான் ஒருவரை உயர்ந்தவராகவும் இறையச்சத்தால் ஒருவரை இறையச்சம் இல்லாதவராகவும் பார்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவன். வேறு எவரும் அந்த பார்வையிலும் மனிதர்களை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது. வெளித்தோற்றமும் பேச்சும் சிறந்ததாக இருந்தால் நலவு வையுங்கள், வெளித்தோற்றமும் பேச்சும் தீயதாக இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள், அவ்வளவுதான். உங்கள் கடமை அவ்வளவுதான். வலா துஸய்யிர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமை அடிக்கக்கூடிய, தன்னைத்தானே மக்களை விட்டு பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய, சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஒருவரை இறைவன் விரும்ப மாட்டான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அழகாக இருப்பது, என்னுடைய செருப்பு அழகாக இருப்பது என்று நான் நினைப்பது பெருமையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை என்பது அது அல்ல. இறைவன் அழகானவன், அழகை விரும்புகிறான். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும், வகம் துன்னாஸ், மக்களை தாழ்வாக பார்ப்பதும். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர் வக்ஸுத் ஃபி மஷ்இக் வக்துல் மின் ஸௌதிக். தந்தை மகனுக்கு சொன்னார், உன் நடையில் நடுநிலையை மேற்கொள். வக்ஸுத் ஃபி மஷ்இக், பெருமை இல்லாமல் சீராக மக்களை பெருமையோடு பார்க்காமல் உன் நடையில் நடுநிலையை மேற்கொள், கண்ணியத்தோடு நட. உன் இறைவன் பார்க்கிறான் என்ற அடிப்படையில் உன் எட்டை எடுத்து வை. உன் சத்தத்தை தாழ்த்திக்கொள், உன் வார்த்தையில் கவனம் செலுத்து, உன் சப்தத்தில் கவனம் செலுத்து. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இறைவனையும் இறைவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், அமைதிகாருங்கள் அல்லது நல்லதையே பேசுங்கள், அவ்வளவுதான். வாய் மூடி இரு அல்லது மௌனமாக நல்லதை பேசு, வார்த்தையில் கவனம் செலுத்து. இறைத்தூதர் சொன்னார்கள், உன் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் ஒருவன் நலவில் செயல்படுத்துவதற்கு எனக்கு வாக்களிப்பாரோ, இறைவனிடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நான் அவருக்கு வாக்களிக்கிறேன். உன் வார்த்தை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே, உன் நடையை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே. வக்துல் மின் ஸௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். உயர்ந்த சப்தம், உயர்த்திய சப்தம் என்பது கழுதையின் சப்தமாகும், மனிதரின் சப்தமாக அது ஒப்பிடாது. புரிந்து கொள் மகனே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரையை சொன்னதை இறைமறையிலே இறைவன் பதிவு செய்கிறார். இந்த அறிவுரையை எடுத்து பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் புரியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஞானம் இறை தொடர்பில், பெற்றோர்களுடைய உறவில், தன்னை இறைவனிடத்திலே நெருங்குவதற்குரிய அடிப்படைகளில், மனிதர்களோடு அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறையில், எல்லாவற்றிலும் சீராக்குவதற்கு அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் முன்வைத்த ஒரே வார்த்தை அல்லாஹ் 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 அல்லாஹ். இறைவன் 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 இறைவன். அவனை நோக்கமாக கொள், அவனை குறிக்கோளாக கொள், அவனை லட்சியமாக கொள், அவனை வாழ்வில் எல்லா செயல்களிலும் எடுத்துக்கொள், எல்லா நிலைகளிலும் எடுத்துக்கொள், எல்லா முறைகளிலும் உறவுகளிலும் எடுத்துக்கொள். இறைவன் உன்னை இந்த உலகத்திலே சிறந்த வாழ்வில் வாழ வைப்பான் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்த அறிவுரையை
இறைவன் இறைமறைகளை பதிவு செய்து அதை நமக்கும் அறிவுரையாக்குகிறார். இந்த அறிவுரையை கொண்டு பாடம் படிக்கக்கூடிய, கல்வி படிக்கக்கூடிய, தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவை, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவை சீரமைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக.